இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான சூப்பரான கோதுமை ரவா உப்புமா தான். எல்லா வெஜிடபிளும் போட்டு எவ்வளோ சூப்பரான ஒரு உப்புமா பண்ணலாம் வாங்க. आज हम उपमा କରିବା ପାଇଁ ଯାଉଛେ ନର୍ମାଲ ନାଇଁ ଗେଉଁର ରवा ନା ସେ ଭିତରେ ଉପମା କରିବା ପାଇଁ ଯାଉଛେ ସେ ମାର୍କେଟରେ ମିଳୁଛି ଛୋଟ ଛୋଟ ସୁଜି ଟାଇପର ସେଇଟା ନା ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ଫ୍ରାଏ କରିକି ଆମ ସବୁ ଭେଜିଟେବଲ ମିକ୍ସ କରିକି ଉପମା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ବେଶୀ ଟେଷ୍ଟି ରହିବ ହେଲ୍ଦି ବି ଆଉ କେମିତି କରୁଛି ଦେଖନ୍ତୁ ମୋର ஸ்டைல்ல எண்ணெல்லாம் எதுவும் விட வேணாம் நார்மலாவே வந்து இந்த கோதுமை ரவை வந்துட்டு ரொம்ப மெலிசா இருக்கும். கொஞ்சம் மீடியமா கொஞ்சம் பெருசா இருக்குது தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்டியா. எதுவுமே எண்ணெய்லாம் போடாம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைனா ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். நார்மலா ஃப்ரை பண்ணிட்டு அத தண்ணீல ஊத்தி ஊற வச்சிடலாம்। ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ସେଇଟା ପାଣିରେ କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ପକେଇକି ସେଇଟା ଫ୍ରାଏ କରିବ ନାହିଁ। ନର୍ମାଲରେ ଟିକେ ମିଡିୟମ ଗ୍ୟାସ୍ ରଖିକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ସେଇଟା ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମ ଘରେ କଣ ଭେଜିଟେବଲ ଅଛି ନା ସବୁ ଫ୍ରେଶ ଭେଜିଟେବଲ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଉପମା ଖିଚଡି ଟାଇପର କରିବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ପକେଇକି ତେଲ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ସେ ମିଲେଟ୍ସ ଗେଉର ସୁଜି ନା ଟିକେ thick ରହିବ ସଫ୍ଟନେସ୍ ପାଇଁ ଟିକେ ତେଲ ବେଶୀ ରହିବା ଟାଇମରେ ଭଲ ସିଝେଇକି ସଫ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ତେଲ ପକେଇକି ଟିକେ ଜିରା ଟିକେ ସୋରିଷ ଟିକେ ବିରି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ବୁଟ ଡାଲି ଟିକେ எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம்। ஜீரகம் ரொம்ப நல்லது। அது கூட கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சாப்பிட்றவங்களா இருந்தா வேர்க்கடலாம் போட்டுக்கலாம்। காஞ்ச மிளகாய் இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கணும்। பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம்। சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம்। பெரிய வெங்காயமா ஒரு கப்பு நம்ம அந்த கோதுமை ரவைன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்। கிரீன் பீஸும் ஸ்வீட் கார்னும் வச்சிருக்கேன்। அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சமா கட் பண்ணியிருக்கேன்। இப்போ ரெட் கலர் கேரட் வருது அந்த கேரட்டும் யூஸ் பண்ணலாம்। பீன்ஸ் மூணு ग्रीन पीस स्वीट कॉर्न कालीफ्लावर एबे कैरेट है ना बड़ा बड़ा रेड कलर मिलुची ना से कैरेट तापर बीन्स सब छोट छोट कट करके रखुची। तापर प्याज पकी बोलो फ्राई होगिला टाइम रे लूण पकीबा पई दरकार। टमाटर है ना गोटे बड़ साइज टमाटर टिके काटा रहिबा टाइम रे ठीक रो से खिचड़ी खाइबा पे उपमा बढ़िया रहिबो। नहीं तो टमाटर देसी टमाटर नहीं तो अपना नॉर्मल टमाटर यूज करिबो ना लास्ट टिके लेमन जूस पकीबा पे दरकार। ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ பேஸ்ட் பக்கிக்கு போல ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடலாம்। இது கிச்சடி மாதிரியும் இருக்கும் உப்புமா மாதிரியும் இருக்கும் ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டி। இன்கேஸ் வெயிட் லாஸ் பண்ணோன்றவங்க இல்லை வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்। தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் அந்த கோதுமை ரவையில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்। இன்கேஸ் தக்காளி நீங்கள் சின்ன தக்காளி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலன்னா லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। இது கவர் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழையிற மாதிரி விடுற அளவுக்கு வேக வச்சிடலாம்। ଏଇଟା କଭର କରିକି ଟମାଟର ବୋଲ ସିଝିବା ଟାଇମ୍ ତକ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟମାଟର ବୋଲ ସିଝିବା ଟାଇମ୍ରେ ଖିଚଡି ନା ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଉପମା ବି କହିପାରିବ ଏଠି ଖିଚଡି ବି କହିପାରିବ। ସବୁ ଆମ କଟ୍ କରିକି வெஜிடபிள் सब ना क्लीन କରିକି எயிட்ட தெல்லரை இப்போ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। நம்ம எந்தெந்த வெஜிடபிள் நான் கட் பண்ணியிருக்கோமோ எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்। எல்லாமே இப்போ போட்டுட்டு எண்ணெயில் ஃபுல்லாக மதக்கிடலாம்। ஒரு வாட்டி நல்லா வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு கவர் பண்ணி எல்லா வெஜிடபிளும் வேகிற அளவுக்கு வைக்கலாம்। ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் நிறையவே போடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்। க்ரீன் பீஸும் ரொம்ப கொஞ்சம் நிறைய போட்டாவே நல்லாயிருக்கும்। உப்பு எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக அந்த காரமும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது மட்டுமே போதும்। பச்சை மிளகா காரம் வந்து இன்கேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நம்ம போட்டுக்கலாம்। எல்லாமே மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சு வெஜிடபிள் ஃபுல்லாக வேக வைக்கலாம்। ସବୁ ନା ବୋଲ ସିଝିବା ଟାଇମ୍ ତକ ଟିକେ ସିମ୍ରେ ରଖିକି ଆଉଥରେ କଭର କରିକି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭେଜିଟେବଲ ସବୁ ବୋଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ଆମ ସାଇଡ୍ରେ ନା ଗରମ ପାଣି ରଖୁଛୁ ମୁଁ ସେ କେଟଲରେ ସେ ଗରମ ପାଣି ୟୁଜ୍ କରିକି ପାଣି ଆଉ ନର୍ମାଲ ପାଣି ରୋଷେଇ କରିବା ଟାଇମ୍ରେ ମୁଁ ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି। ଗରମ ପାଣି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ଆସିବ। ଟିକେ ହଳଦୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର।
கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்க சுடு தண்ணி ஊத்துனீங்கனாவே குழம்பு செய்யும்போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் உப்புமாக்கும் வந்து நார்மலா பசங்களுக்கு காலையில எழுந்த உடனே கொஞ்சம் சுடு தண்ணி தான் குடுப்பேன் நான் குடிக்கிறதுக்கு. அதனால எப்பவுமே கெட்டில்ற கரம் பானி இருக்கும். சுடு தண்ணி இருக்கும். அந்த சுடு தண்ணி ஊத்துனோம்னா சீக்கிரமாவே கொதிச்சிடும். டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். டேஸ்ட்டியும் ரொம்ப நல்லாருக்கும். ଆଉ ଗରମ ପାଣି ପକେଇକି ନର୍ମାଲ ଗୋଟେ କପ୍ ନା ସେ ଗେଉର ସୁଜି ନା ସେଇଟା ଗୋଟେ କପ୍ ପାଇଁ 4 କପ୍ ନା ପାଣି ଏକ୍ସଟ୍ରା ଦେବା ପାଇଁ ଦରକାର. କଣ ପାଇଁ ନା ବେଶୀ ପାଣି ସେ ସିଝିବା ପାଇଁ டைம் ଲାଗିବ ସେଇଟା ପାଇଁ. 1 கப் நீங்க போடுறீங்கன்னா அந்த கோதுமை ரவை, நீங்க 4 கப் தண்ணி. ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ரொம்ப சின்ன சின்ன ரவைன்னா ஓகே. இது கொஞ்சம் பெருசு பெருசா ரவையா இருக்கிறதால, நான் வந்து பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால, இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ଆଉ ରାଗ ଚେକ୍ କରିବାଟା ଆମର ରାଗ ଟିକେ କମ ଅଛି। ସେଇଟା ପାଇଁ ନା ଆଉ ଗୋଟେ ଗ୍ରୀନ ଚିଲି ବି ମୁଁ ମିକ୍ସ କରିଦଉଛି। ଏ ଟାଇମରେ ନା ଲୁଣ ରାଗ ସବୁ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ତାପରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆସିବ ନାହିଁ ବଢିଆ। ସେଇଥିପାଇଁ ଅଲରେଡି ମୁଁ ଏଇଟା ଫ୍ରାଇ କରିକି ପାଣିରେ ସୋକ୍ କରିକି କ୍ଲିନ୍ କରିବା ପାଇଁ ରଖୁଛି। ସେଇଟା ଏବେ ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ପାଣି ସାଙ୍ଗରେ। ஆல்ரெடி இந்த ரவைய வந்துட்டு கோதுமை ரவைய வந்து நானு வறுத்துட்டு தண்ணீல ஊற வச்சிருக்கேன் கழுவிட்டு. அத வந்துட்டு இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே வறுக்கிறதால ரொம்ப கொழ கொழன்னு ஆவாது. நம்ம வறுக்கிறது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா வறுக்கணும். ரவையும் உப்புமா செய்யும்போது அதே மாரி வறுத்தீங்கன்னா, ரவை உப்புமா வந்து எப்பவுமே குழஞ்ச மாரி ஆவாது. ரவை வறுக்கிற பதத்துல தான் அதோட உப்புமா வந்து கரெக்ட்டா வரும்। ଆମେ ସୁଜି କେମିତି ଫ୍ରାଏ କରୁଛୁ ନା ସେଇ ଟାଇପର ସୁଜି କରେକ୍ଟରେ ସିମରେ ରଖିକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ଆଉ ଉପମା ନା ବଢିଆ ଷ୍ଟିକି ଟାଇପର ରହିବ ନାହିଁ ବଢିଆ ରହିବ। ଏଇଟା ବି ସେମ୍ ଗେଉର ସୁଜିକୁ ବି ସେମ୍ ଟିକେ ନର୍ମାଲ ସିମରେ ରଖି ଫ୍ରାଏ କରୁଛୁ ନା ସେମ୍ ଟାଇପର ଟିକେ ଭଲ ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖି ଟାଇମରେ ଜଲ୍ଦି ବି ସିଝିଦବ। ଆଉ ପାଣି ଆଉ ଟିକେ ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପାଣି ଟିକେ ପକେଇକି ସିମରେ କଭର କରିକି ରଖିବା ଟାଇମରେ ସେ ଗେଉର ସୁଜି ନା ବଢିଆ ସିଝିଦବ। ଟେଷ୍ଟ ବି ଆଉ ବି ବଢିଆ ରହିବ। ଇନ କେସ୍ ଡାୟାବେଟିକ ପେସେଣ୍ଟ ଓଲ୍ଡ ଏଜ ପିପୁଲ ନା ତାଙ୍କ ସବୁପଟେ ରୋଟି ଖାଇବା ପାଇଁ ବୋଲ ନାହିଁ ରହିବ ଲୋକକୁ ସେମ୍ ଗେଉର ଏ ସୁଜିର ଆମ ଉପମା କରିକି ଦେଇପାରିବ। ସବୁ ଭେଜିଟେବଲ ମିକ୍ସ କରିକି ବଢିଆ ରହିବ। କିଛି ଚଟନି କିଛି ଦରକାର ନାହିଁ। ସେମିତି ଖାଇପାରିବ। ଆଉ ଟିକେ ଟମାଟର ନା ଏକ୍ସଟ୍ରା ପକେଇବା ଟାଇମରେ କିଛି ସାଇଡ୍ டிஷ் ଦରକାର ନାହିଁ। ସେମିତି நம்ம கிச்சடி டைப்ல படியா காய்ப்பறிவோம்। இது வந்துட்டு சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இல்ல வேற வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு ஹெல்த்தியா ரொட்டி செய்ய தெரியாதவங்க இன்கேஸ் கோதுமை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரவையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்। ஒரு நாள் இந்த மாதிரி கிச்சடி மாதிரி பண்ணி கொடுக்கலாம்। ஒரு நாள் தக்காளி போடாம பண்ணீங்கன்னா அது உப்புமா மாதிரி கரெக்டா சூப்பரா வெந்துச்சு பாருங்க சிம்மில் வச்சு நல்லா தனித்தனியா இருக்கும் வெஜிடபிள் எல்லாம் ஒட்டாம। நம்ம லாஸ்டா வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டிராப் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்। சட்னியும் தேவையில்ல எதுவும் இல்லை கரெக்டா சாஃப்டா வெந்துட்டு இருக்கும்। வயசானவங்க வந்து அரிசி சாப்பிட வேணாம் இல்ல ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடணும் ரொட்டி பண்ண தெரியலன்னா அப்படி பண்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம்। இன்கேஸ் இது குக்கர்லயும் நம்ம வச்சு பண்ணிடலாம்। சேம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டு குக்கர்ல ஒரு 2-3 விசில் விட்டுட்டீங்கன்னா கரெக்டா சூப்பரா கிச்சடி மாதிரி வந்துடும்। நிறைய கொத்தமல்லி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்। ஆல்ரெடி நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலையும் போட்டிருக்கோம்। ଲାଷ୍ଟଟା ବେଶୀ କୋରିଆଣ୍ଡର ୟୁଜ୍ ପକେଇବ ନା ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା କୁକରରେ ବି ଆଉ ପାଣିଆ ଟାଇପର କରିପାରିବ। ଏମିତି ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଟିକେ ସିମରେ ରଖିକି ଆଉ ଛୋଟ ପିଲାମାନେ ଖାଇବା ଟାଇମରେ ଟିକେ ଘିଅ ପକେଇକି ଦେବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ। କିଛି சைட் டிஷ் ଦରକାର ନାହିଁ। எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாம செம்ம சூப்பர் ஹெல்த்தியானது। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। தேங்க்ஸ்।